தேர்தலுக்கு முன்பும் சரி பின்பும் சரி, திருமாவளவன் ஆதவ் அர்ஜுனாவோடு தொடர்பில் இருக்கிறார் என்பது உறுதியாகிறது. ஸ்டாலின் முதல்வராக இருந்தபோது, முட்டாள் முதல்வர் என அடிப்படை நாகரிகமில்லாமல் பேசிய ஒருவரோடு கொஞ்சிக் குலாவும் ஒரு கட்சித் தலைவரை கூட்டணியில் வைத்திருப்பது, கட்டுச்சோற்றுக்குள் பெருச்சாளியை வைத்திருப்பதற்கு சமம். இனிமேல் தி.மு.க., வி.சி.க.வை நம்புவதற்கு எந்த நியாயமும் இல்லை. ஓரளவுக்கு கம்யூனிஸ்டுகளை தவிர மற்ற தி.மு.க., கூட்டணி கட்சிகள் தி.மு.க.வை கைவிட்டுவிட்டு த.வே.க.வை நோக்கி நகர்வதற்கு காரணம், அதிகாரத்தை அண்டுவது, பதவி ஆசை மட்டுமே. அதே நேரத்தில் தி.மு.க., கைவிடப்பட்டு தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஆர்.எஸ்.எஸ்.சின் தாளாத வேட்கையும் இதன் மூலம் கைகூடுகிறது. எதிர்காலத்தில் தி.மு.க.வின் இடத்தை த.வே.க., பிடிக்க வேண்டும் என்ற பெரிய அஜெண்டாவின் ஒரு பகுதியே இது. த.வே.க., அரசை நோக்கி எந்த முணுமுணுப்பையும் சங்கிகள் செய்ய மாட்டார்கள். அடிப்படையில் கள்ளலாற்றி ஆதவ் அர்ஜுனாவுக்கு வி.சி.க., முஸ்லிம் லீக், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது நம்பிக்கை இல்லை என்பதே 200% உண்மை. அப்படி நம்பிக்கை இருந்திருந்தால், சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், முஸ்லிம் லீக் ஆதரவே போதும், பா.ஜ. கூட்டணியில் வென்ற சி. வி. சண்முகம், வேலுமணியின் ஆதரவு தேவையில்லை என வெளிப்படையாக அறிவித்திருக்கலாமே. இதுபோன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.